மாரி சார் இப்படி மாரி சார் அப்படி நாங்க ரொம்ப க்ளோஸ். ஆனா 2 நாள்ல செட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடுதாங்க. முகத்தை பாரு போய் சொல்றாங்க இந்த பையன். இருங்க இருங்க, ஏய் நீ எப்படி சொன்னேன்னு சொல்லு. லிசன், நான் சொல்றேன். like that. இப்படிதான் எதுக்கு டென்ஷன்? பிளான் பண்ணியெல்லாம் எனக்கு சிரிக்க தெரியாது. இந்த சிரிப்புக்கு வந்து 20 கோடி நிலவுகளை எழுதி தரலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 செகண்ட் லைஃப் ஃபிளாஷ் ஆயிடுது. சடன்லி திரும்பி பார்த்து கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. பார்த்தா மாரி சார். Who does that? Which director will do? எல்லாம் குட்டி பசங்களா அவ்வளோ க்யூட்டாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக டேலண்டடாக இருக்கீங்க. ஏன் எப்போவுமே சீரியஸாகவே பேசிகிட்டு இருக்கீங்க உங்களோட இன்டர்வியூவில்? ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் மை டார்லிங் பேபி Dhruv. Hi Dhruv, how are you? Good, how are you? I'm very very good. Dhruv, ஆமா, yeah, of course he is a darling baby. And ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன் எல்லாருக்கும். அப்புறமா then we have hi Rajisha. Hi darling baby. I'm good, how are you? I'm good, how are you? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ஒரு நல்ல ட்ரெஸ்ல அயர்ன் பண்ண ட்ரெஸ் எல்லா படத்துலயும் ஒரு கசங்கின துணி எங்கேயாவது கீழே போட்ட துணி எடுத்துட்டு வந்து போட்டுதான் அவங்க வந்து. I know. ஆமா, பட் இந்த இன்டர்வியூல நீங்க ரொம்ப அழகா. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன். Okay. Thank you so much. You're also looking so pretty. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. அப்புறம் we have Anupama. Hi Anu. Hi Didi baby. Oh, thank you. And வந்துட்டு எல்லா மொழிகளிலும் பேசி நடிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகை தான் நம்மளுடைய அனுபமா. That's such a beautiful thing தெரியுமா அனு about you. That's so sweet. Yes, like it's you make it look very easy, but then it's not. It's something I really wanted to appreciate you about, but எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. So first எடுத்தோன்னே அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. Oh, thank you so much. Thank you. And of course நம்ம வந்துட்டு ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, பட் முக்கியமானவங்க யார்? எப்பவுமே பணம் போடுறவங்க தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ப்ளீஸ் டர்ன் டுவர்ட்ஸ் them. Hi, welcome அதித்திஜி. அவங்க தான் நீலம் ஸ்டுடியோஸ் வந்து நம்ம பா ரஞ்சித் அவர்களோட சேர்ந்து இணைந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல நான் பேசுறது, ஜஸ்ட் மண்டையாடிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you so much for having me here. And of course Applause Entertainment or MD, we have Mr. Samir. Hello sir, vanakkam. Thank you so much for joining us. Thank you so much. So first we start off with the actors or with the producers? The actors. Always start with the actors. Always with the actors? Actors, what do you say? We listen to the producer. Oh my goodness, idu unmayana statement. Do they listen to you guys? I'll tell you later, okay, after the cameras cut. Okay, so first let me ask Dhruv, why are you so serious, Dhruv, in all your interviews? Am I? Yeah. For smile. You know how many girls are waiting there to fall in love with this smile? Oof. Yeah. My baby brother smile. So everybody, please see this. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்னமா? எனக்கு வந்து இந்த ஒரு பல்லு வந்து இட்ஸ் a crooked tooth. Okay. ஸோ அதனால பிளான் பண்ணியெல்லாம் எனக்கு சிரிக்க தெரியாது. நிறைய பேர் வந்து இன்விசிலைனும் பிரேசஸ் எல்லாம் போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்மைல் ரொம்ப அப்படியெல்லாம் பண்ணாதனால தான் இந்த சிரிப்புக்கு வந்து 20 கோடி நிலவுகளை எழுதி தரலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. என் பல்லு கூட பாருங்க, ஒவ்வொன்றும் ஒன்று அண்டார்டிகாவில் இருக்கும், ஒன்று ஆஃப்ரிக்காவில் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்படவே கூடாது. பல்லு முக்கியம் கிடையாது, அதுலேருந்து வர வார்த்தைகள் தான், சொல்லு தான் முக்கியம், பல்லு இல்லை. ஓகே, அதனால் அதை விட்டுடுங்க. இந்த பக்கம் நான் பேசிட்டு வரேன். ஓகே, அவங்க குழந்தை ரொம்ப கான்ஷியஸ் ஆக வேணாம். வில் கம் டு அனு. ஹாய் அனு. Hi. ஸோ நம்ம வந்துட்டு மாரி செல்வராஜ் அவர்கள் பற்றி தான், உங்கள் டிரெக்டர் பற்றி தான் ஃபர்ஸ்ட் பேசி ஆகணும். பிகாஸ் he's a task master இல்லையா? And ரஜிஷாக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் very experienced with Mari sir. Yes. உங்களுக்கு first time, how was it? Again, for the 100th time I'm saying, like I've been a fan of Mari sir's films. And பரியரன் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், and அதை நான் மிஸ் பண்ண படம். ஸோ அதனால ரொம்ப ஐ எம் வெரி வெரி சேட் அபவுட் இட். ஹர்ட்ஸ் ரியலி பேட். பட் என்ன பண்றது? ஓகே ஃபைன், ஐ வாஸ் டெஸ்டின்ட் டு பி அ பார்ட் ஆஃப் பைசன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டேக் இட் நவ். ஸோ அப்போலேருந்து எனக்கு மாரி சார் பிடிக்கும். ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் அவங்க ரொம்ப யுனிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கர். ஸோ எவ்ரி டைம் அவங்களோட எந்த படமானாலும், இப்போ கர்ணன் எவ்ரி திங், from the posters to the song to the film to the trailer to the teaser, it's like
ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எஸ்தட்டிக் சென்ஸ். இப்போ வாழை பார்த்தாலும் சரி, அது அந்த படத்துலையும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஒரு ஆனஸ்டி இருக்கும், அதில் ஒரு ரூட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிரெக்டர். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. நான் லக்கிலி ஹி கால் மீ ஃபார் பைசன் அண்ட் பிகாஸ் ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபில்ம் மேக்கர். ஆக்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்க ஒரு very good actor. He's a very good actor. So he's a good dancer as well. He's a good dancer, great writer. He can also sing well. Okay, great at sports. Lyrics. Great, yes. The lyrics of lyricist. the மாரி சார் என்ன மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களை பத்தி. Yeah, and he's even a good cinematographer. Yeah. So புது நியூஸ் சார் கப்டியா and a good editor also. So yeah, he's good. Yes, he's good in everything. அப்ப யாருமே தேவையில்ல, அவர் படம் இருக்க அவரே தனியா எடுத்துட்டு வந்துருவாரு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போதுனா obviously he knows everything about everything. ஸோ ஒரு ஆக்டரா நமக்கு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா அந்த ப்ரெஷர் எல்லாம் பிரேக் பண்ணி if we can crack the right path, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை கிராக் பண்ணி உள்ள போய் அவங்களுக்கு சரண்டர் ஆயிட்டேன்னா there's nothing beyond that. So it's like for every actor, இல்லைன்னா even for Nivas, music director Nivas, for anyone new, I think a director like Mari sir can actually break you and make you as an actor. Yeah, so nice. And அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அந்த surrender. So what do you think, Dhruv? Have you surrendered to him? Are you அப்படி சொல்வீங்களா உங்களை பத்தி, இல்லைன்னா no, I take a bit of myself? I'll answer that question. Yes, yes, he has surrendered himself. Yes. Please, what do you think? Do you because you know உங்களுக்கு வந்துட்டு of course நீங்க வந்து உங்களுக்கு இது ஒரு third film, but then this is a very different kind of a film, so we can call it, you know, like a debut film கூட சொல்லலாம், because too much of unlearning கூட இருந்ததா இதுல உங்களுக்கு? ஆமா, அது நான் அன்லேர்னிங்னு கூட சொல்ல மாட்டேன், வெறும் லேர்னிங் தான் ஆக்சுவலாக அது சொல்லலாம். உங்களோட கேள்வி இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன், நான் இன்னும் கொஞ்சம். So what I'm saying is, அவங்க சொன்னாங்க சரண்டர் பண்ணணும் ஃபுல்லா மாரி செல்வராஜ் சார். Were you ready for that? Day only were you ready for that? எஸ், நான் ரெடியாக தான் இருந்தேன். அண்ட் அதுக்கான வேலை நிறைய பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவரோட படத்தில் இருக்கிற கதாபாத்திரத்தோட ரொம்ப வேறையாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே இயல்பாக செட் ஆகிறதுக்கு நிறைய பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நிறைய டைம் அங்கே திருநெல்வேலியில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ஊர் மக்களோட, அங்கே இருக்கிற பசங்களோட கபடியெல்லாம் விளையாடி அவங்களோட கதைகள்லாம் கேட்டு. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு ப்ரொமோஷன்லேயும் நான் இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னால் அது சரியாக ஒரு சென்டென்ஸில் ஆர்டிகுலேட் பண்ண முடியலன்றதுனால அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனாலும் ஒரு சினிமா தாண்டி, ஒரு இயக்குனராக அவர் எனக்காக பண்ணதை தாண்டி, ஒரு மனிதனாக எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, வாழ்க்கை பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றியும். ஸோ அதை தான் இந்த படத்தோட ஒரு பெரிய டேக்அவேயாக நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா ஷூட்ன்றது வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கான காலம் வந்து ரொம்ப பெருசு. நாங்கள் திருநெல்வேலியில் இருந்தது ப்ரெப் பண்ண டைம் அண்ட் ப்ரெப்லாம் தாண்டி சில நாட்கள் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த வயலில் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் பழகி, அங்கே 5-6 அண்ணன் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தென்னை மரத்துக்கீழே உட்காந்து கதை பேசி, ஸோ சினிமா தாண்டி வேற ஒரு மேஜிக் என் வாழ்க்கையில் நடந்ததா நான் உணர்றேன். சினிமா தாண்டி வேற ஒரு மேஜிக் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னு நீங்கள் சொன்னனால நான் இதை கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ நாள் யூ வுட் ஹவ் லிவ்ட் அ வெரி நைஸ் லைஃப் இல்லையா? அதில் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் உங்களோட ஃபேர் ஷேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தாண்டிட்டு பட் இங்கே இருந்து டோட்டல் கான்ட்ராஸ்டான ஒரு லைஃப் தான் நீங்கள் போய் யூ ஹேட் டு get a hang of it. நீங்கள் அங்கே போய் வாழணும். What was one greatest life lesson? நான் வந்து இது எனக்கு தெரியவே தெரியாது, அப்போ போனப்போ தான் எனக்கு அப்படி எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏதாவது சிம்பிளான ஒரு விஷயமா கூட யோசிச்சு சொல்லுங்க. இப்போ நீங்கள் கேட்கும் போது, நான் திருநெல்வேலியில் இருக்கும்போது நான் சென்னை வீட்டில் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல நான் இருக்கேன்ல, ஆனால் நான் அங்கே இருக்கும்போது இன்னும் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தேன்னு நான் நம்புகிறேன். லக்ஸரியும் கம்ஃபர்ட் எல்லாம் தாண்டி that is also a very nice place. One with nature இல்ல? One with nature, ரொம்ப அழகான ஒரு இடம், அழகான மக்கள். ஸோ இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் அந்த வாழ்க்கையோட பெட்டர் எல்லாம் கிடையாது. அங்கே ஒரு வேற மாதிரி ஒரு சுதந்திரமும். பெட்டர் சொல்றது இல்ல, பேட் அப்படி சொல்லல, கான்ட்ராஸ்ட் தானே.
கான்ட்ராஸ்ட் சரி, ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு சிமிலாரிட்டினா என்ன சொல்றீங்க? கான்ட்ராஸ்ட்னு சொல்லணும்னா அங்கே வெயில் வந்து வேற மாதிரி அடிக்கும் ஆக்சுவலாக, சென்னை மாதிரி இல்லை. இல்ல, ஆனா இது சிரிப்பாங்க. உண்மையாவே உலகத்துல ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வெயில். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆமாம், அதே மாதிரி குளிரும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், மழையும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டிங்கான விஷயங்களாக சொல்லலாம். சிமிலர்னு கேட்டிங்கன்னா similar. Do you want to take time and think about it? Yeah. Okay, think Thank about you it. so much. Yes, darling, no problem. I'll go to Rajisha. Yes. நீங்க வந்துட்டு தென்னகமே கிடையாது, மேலே வடக்குல இருந்து வந்திருக்காங்க மேடம். அவங்கள பற்றி கேட்கும்போது தான் சொல்கிறாங்க, நான் வடக்குல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. என்ன மேடம் வடக்குல இருந்து வந்திருக்கீங்களா? இங்கே எங்களோட ஊர்லேயே இருந்த மாதிரி இல்லை, உங்களை மீன் படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லை இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்ட்ராஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் மாரி சரோட நீங்கள் கர்ணனில் you've given some brilliant performance அதில். அண்ட் டு நோ தட் நீங்கள் வந்து டெல்லியில் இருந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? காலேஜ் டெல்லியில் இருந்தேன், என் அப்பா ஆர்மியில் இருந்தோம். ஸோ அதனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருந்தேன். எஸ், தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, உங்கள் அப்பாவுக்கு சொன்னேன் தேங்க்யூ ஃபார் த சர்வீஸ். நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அப்பா ஆர்மியில் இருந்தனால ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் 7 schools. நான் நல்ல ஸ்டூடெண்ட்டு, அதனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. பட் இட் வாஸ் பிகாஸ் அப்பா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதனால லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஸோ ஐ குட் ஸ்பீக். யா, ஆனால் டெல்லியில் காலேஜ் தான். ஓகே, ஸோ நான் டெல்லி ஏன் கேட்டேன்னா, நீங்கள் டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டு அதுவும் ஒரு நீங்கள் அந்த கர்ணன்லலாம் வந்து ஒரு திருநெல்வேலி பாஷை தான் பேசியிருப்பீங்க கரெக்டாக? சென்னையில் தமிழ் பேசுகிற எங்களுக்கே சம்டைம்ஸ் அந்த படம் வந்து கொஞ்சம் சப்டைட்டில்ஸ் போட்டால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு புரியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ how contrast was it for you and how did you cope up with it? கர்ணனில் வரும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட சுத்தமாக தெரியல. எனக்கு அங்கே இருக்கிற ஊர் மக்கள், மாரி சார் சாரோட டீம் தான் எனக்கு வாட் எவர் தமிழ் ஹவ் லேர்ன்ட், தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஹவ் டாட் மீ. அப்போ நான் இனிஷியலி கற்றுக்கிற தமிழே திருநெல்வேலி தமிழ் தான். ஃபர்ஸ்ட் தமிழே அங்கேருந்து வந்துட்டீங்க. ஓகே, ஸோ அந்த ஊர், அங்கே ஊரில் இருக்கிற மக்கள், இந்த land, no, I'm very connected to that. I don't know, probably because it was my first Tamil film, and so going back in Bison also, it was like revisiting my, I don't know, a home I had left behind or something. So இவங்க அனு Dhruv வாங்க நான் கூட்டி போறேன் இந்த அண்ணாச்சி கடைக்கு அந்த மாதிரி. Yes, அந்த மாதிரி. அந்த மாதிரி எல்லா இன்டர்வியூல இது சொல்லணும், எல்லா இன்டர்வியூல. ஆனா இதுல கண்டிப்பா சொல்லணும். என்ன சொல்லணும், என்ன பண்ணாங்க அந்த மாதிரி? ரொம்ப பண்ணாத, நீ நடிக்கதானே, ஒரு படத்துக்கு தானே வந்த, என்னமோ இங்க பிறந்து வளர்ந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு நமக்கு தோணல. அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல, அந்த மாதிரி தோணவே இல்ல. அதுக்கு கேப்பே கொடுக்கல, எல்லாம் ஃபாஸ்டா நடந்துருச்சு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க, அதை விட நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க பார்த்து லைக் எல்லாம் ஓகே ஃபைன். அத பத்தி எதுவும் இல்ல, நான் சொல்றேன். சொல்லுங்க. செட்டில் வரும்போது மேடம்க்கு அவ்வளோ டென்ஷன், என்ன கிடக்கிடான்னு ஷிவர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு கால் பண்ணிட்டு ஐயோ she was like panicking on the first day when we came for the photo shoot. கிடக்கிடான்னு she was shivering and I was like, and she's also a Malayali bond or whatever, and then whatever bond சொல்லிட்டு whatever all of that I'm saying. And Dhruvukkum கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு because he's take இல்ல. ஆனா நீங்க மாரி சாரோட இருங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க மாரி சாரோட கர்ணன்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் விட நான் பிராக்டிஸ்ல நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். Yeah, exactly. But the thing is, you're shouldering such a huge film and the entire film is around him and Ivlo physically, and he's already given 1.5 years of his life for the film. So மொத்தத்துல அந்த மாதிரி அப்ப நான் என்ன, okay, I have come from Mari Selvaraj school, shooting experience. அப்படி இல்ல, அது எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியும். Oh yeah, they were like, how was it in Karnan? So நான் சொன்னேன், இருங்க நான் சொல்றேன் மேடம். Yes, I trust Dhruv on this. நம்ம வந்து ரஜிஷா மேடம் கொஞ்சம் உட்கார்ந்து என்ன கர்ணன்ல எப்படி இருந்துச்சு, மாரி சார் வந்து இல்ல கேட்காம அவங்க வந்து ஐயோ கேட்கலன்னு அந்த குழந்தை முகத்தை பாரு, போய் சொல்றாங்க இந்த பையன். இருங்க you are believing your baby. கேட்காம I love Rajisha, she's my favorite, but in this I would like to hear that narration. நம்ம கேட்கவே இல்ல. அவங்க வந்து குழந்தைங்க வாங்க உட்காருங்க, உங்களுக்கு நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறேன். மாரி சார் வந்து இப்படிப்பட்ட ஒரு டைரக்டர், நீங்க இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நம்ம ஒரு டீமா உங்களுக்கு டைம் தரேன். நான் வந்து இந்த விஷயத்துல உங்களோட சீனியர், நான் ஏற்கனவே ஒரு படம் வர்க் பண்ணிருக்கேன். சோ எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. மாரி சார் இப்படி, மாரி சார் அப்படி, நாங்க ரொம்ப க்ளோஸ். அவரோட
ப்ராசஸ் ஃபுல்லாக நான் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் நடிப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என் கூட இருங்க, நான் பார்த்துக்கிறேன். வாட்ஸ்அப்ல குரூப் போடுவோம், அதுல கேட்டுக்கோங்க. இல்ல இல்ல ஆனால் 2 நாளில் செட்டில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் அழுதாங்க, அழுதுட்டு இருந்தாங்க டென்ஷனில். See? You second the story. Yeah, I did. Story. I have an addition to that. He said adding biryani masala to the story. Let her also add some salt to it, please. First day of the shoot, me and Rajisha, one scene. Why you are saying all the bad stories? Share some good stories. We will give you chance. I'm very fair, okay? I'm very fair. I'll give everybody chance. Already I'm kidagada. Like she said, I'm kidagada. I'm constantly kidagada. So first day there's one scene between me and Rajisha. Okay, and Dhruv is also there. He's doing his part. All of this is happening. It's actually barely anything for both of us to do, but we couldn't even do that properly. We were so nervous. I'm already nervous, but Rajisha is there. No, she's gonna support me. I'm waiting for her support. She's doing retakes. I'm also doing retakes. Again, she's doing retakes. At one point, I turn around because I'm so anxious. I wanted some relief. I looked at Rajisha. Why are we saying this in front of the and producer? she's standing and crying. The only confidence, the only energy I had. நான் வேற அன்னைக்கு காலையில செட்டுக்கு வரும்போது இவ பார்க்கவே இல்ல, தெரிய கூட கூடாது என்ன ஆயிடுச்சு. இருந்தாலும் ரஜிஷா இருக்காங்க, சோ நம்ம போயிட்டு செட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே ரஜிஷாவை பாத்துருவோம், அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. போய் பார்த்தா உட்கார்ந்த ஷாக்ல ஐயோ ரஜிஷாவே அழுறாங்கன்னா situation you know you tell. எவ்வளவு அதாவது அந்த அழுகை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப அழுததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சிரிப்போட ஐயோ பரவாயில்ல அப்படின்னு ஆகும்ல. ஆமா, ஏதோ ஒரு பெரிய விவேக் சொல்ல என்ன அது வழி வேற டிபார்ட்மென்ட். ஆமா. இது ஓகே ஐ ஓகே அந்த மாதிரி. ஓகே இப்போ நீங்க இப்ப சொல்லுங்க. Rajisha. ஆமா, இப்போ நீங்க பேச கூடாது. Thank you, சரியா? madam. Yes. இல்ல நீங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து Okay, sure. See, Edula, she was very tense, so I went to her room, and then later on that day when we were all sitting sometime, I just said ki listen, this was my experience in Karan, இப்படி தான் sir. ஏய் நீ எப்படி சொன்னேன்னு சொல்லு. இந்த மாதிரி லிசன் அந்த மாதிரிலாம் நீ சொல்லு. லிசன் நான் சொல்றேன். He's சும்மா saying அனுப்புமா believe. உண்மைதானே? கொஞ்சம் believable I second that. இது பாருங்க, ரெண்டு 2 votes against 1. I remember I was in kidagada position. No, understand. Oh, like this you were. This is my Okay. See, kidagada. listen, when I came Ah, to like Karan, that. I did that. first day of Karan, I was a little. You can't shush the hero of the film. You can't shush him. Okay. Yes, go ahead. I can have. Yes, that ma'am, you very- can. Please go. No, because of Of course you can. That's what you're saying. Of course you can. no, the bond ஆயிடுச்சு. அவங்க நீங்க தான் இப்போ கிடுகிடான்னு நீங்க தான் இருக்கீங்க. Give me 2 seconds. அந்த பைசன் ஹார்ன்ஸ் உங்க தலை பின்னாடி பார்க்கும்போது எனக்கு நிறைய இல்லங்க, எனக்கு நிறைய இடத்துல இவங்க தான் உண்மையான பைசன்னு தோணும். actually. அவங்க பண்ற வேலை சேட்டை எல்லாம் பார்த்தா. சரி, இப்ப பாருங்களா அந்த do you see the horns? கேமரா அது மட்டும் புடிங்களா ஒரு ஆக்சஸ் புடிங்களா. Actually, can you see? These two look like horns only. No, I'm not saying No, that. this is behind her head. Posters. Actually, no, she looks. You're trying to zoom the camera also on the only catch. Okay, now your எடுத்துட்டீங்களா அதை? portion. Please speak for yourself. எதுல I was just telling them இப்படி தான் கர்னல் initially I was also எப்படி very tense. சொன்னீங்கன்னு சொல்லுங்க. சரி, Give me இருங்க, 1 பாருங்க, second, okay? பாவம், பாப்பா. அப்படி நீங்க tension and all. சொல்லுங்க. I said it with bit of confidence. எதுக்கு tension? Sir is very sweet. You know, don't worry at all. He'll just be like this, like this. And then when I came to shoot, when the shoot started, there is this pressure of performing. It's very difficult and. Suddenly, I felt like I was obliged to give my best. Yeah. And I feel that all the time. Yeah. But இங்க கொஞ்சம் extra ஒரு பொறுப்பு இருந்தது. Yeah, because she's coming here, Rasha, everything will be fine. I'm like, yeah, everything will be fine. Ayyo, everything will be fine. I'm doing that also. But for some reason, we couldn't deliver. Crack and that on the first day. yeah, it was like trying to get the cycle balance and we were just not getting the balance. We were just Gidagida. Yeah, and then I don't know, because of going for so many takes, I felt very overwhelmed. I felt bad that the producer's money is also being lost. Oh, you have to mention that. Didi, I told you, no, she's a tough competition to you. She's done this before. See, on a very serious note, I'm a very director's artist. Okay. So the moment I see Mari sir's face changing, Not very and him happy, being unhappy, it kind of affected me because I felt like he had more hopes on me because he in the way that he knew that he had already worked with me. No, he will be thinking, na, okay, she knows, she should.
So I was like, I could not meet his expectation, and that kind of hurt somewhere. அதனால தான் அந்த லைட்டா ஒரு 2 teardrops வந்து இந்த பையன் அந்த teardrops கூட பார்க்கல. அது தொடச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ஃபேஸ் பார்த்தேன். அதனால So see, I can understand. அங்க என்ன நடந்திருக்குன்னா, it's like you have these favorite teachers, right? Yeah. So once அவங்க திட்டினா கூட நமக்கு கஷ்டமா இருக்காது. நீ அப்படி பண்ணிட்டா you feel so bad. அவர் திட்டவே இல்ல. கரெக்ட். He didn't திட்டவே இல்ல. It's just Mari sir was not titifying. He just had disappointment in his face. Yeah, it's just clear disappointment. Like Yeah, that disappointment he titified me, made but he didn't titify Rajisha. He titifyed me. But he didn't titify Rajisha. and I felt bad for her. Yeah. And then you and you know what? You guys have pressured her. கரெக்டா இருக்கும் அப்படி கேட்டு அப்படி நினைக்கவே இல்ல. I should think like that. Yeah, so ultimately the point is, regardless of how many Mari Selvaraj films you do, each time you go to his set, it's a whole different experience. Mari or experience. Yeah, and I feel like each time you do a film with him, it just makes you a better artist. And I've a lot that I've taken away from this film also, and I'm very sure that Bison is a film that has made me a better actor, and I'm forever grateful to Mari sir for that. That's so nice. Bison is like, it's like my சொல்ல போனோன்னா என் மருமக ஆரியா பிறக்கும்போது இதுக்கான ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன். இப்போ அவளே பயங்கரமாக பேசி வளர்ந்துட்டான். ஸோ எனக்கு அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பைசன் பற்றி தெரியும். பைசனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐ டோன்ட் நோ. அதுனா நீங்கள் அதான் எனக்கு வார்த்தைகளில் போட முடியாது அது. ஆமாம், நான் அது சொல்லும் போது கூட கொஞ்சம் ஓவராக இருக்குன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் என்னை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பாங்க. இப்போ நான் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன்ல, அது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக யூ கைஸ் ஹவ் புட் ஸோ மச் ஆஃப் ட்ரூத் இன்டு இட் இல்லை. அப்போ அந்த உண்மைக்குன்னு எப்போவுமே ஒரு வேல்யூ இருக்கும். அந்த the truth will என்ன சொல்கிறது, would attract all the goodness and it always has a value. நீங்கள் சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மையோ அவ்வளோ தூரம் கண்டிப்பாக மக்கள் இந்த படத்தை பார்த்துட்டு திரும்ப இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது மேபி they will understand even better, you know, why it's like a sweet spot. It hurts also and there is love also. It's ரெண்டுமே நடக்குது, right? Yeah. So I can totally understand what you guys are going through. That's so nice. But let's talk about the other actors in the film. Did you who had the chance of acting with Lal sir in this? Nariya scenes with Lal sir. சாரி, என்ன கேட்டிங்க? So Lal sir, did you have scenes? லால் சரோட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ், வாய்ஸ், ஒரு பயங்கர பேஸான ஒரு வாய்ஸ். அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி டால். ஹி ஹஸ் அ வெரி கமாண்டிங் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவரோட நிறைய காட்சிகள் எடுத்தேன். அண்ட் ஒரு ஆக்டராகவே அவரோட ப்ராசஸ் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஹி டஸ் திஸ் ரியலி பியூட்டிஃபுல் திங் வேர் நம்ம மாண்டாஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, பாட்டுக்கான மாண்டாஜஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டைலாக் கேட்காது இல்லையா? ஸோ அவர் ஒன்று ஆக்ஷனில் பேசுவார், அது தமிழாக இருக்காது, ஒரு மாதிரி மலையாளம் தமிழ் கலந்த ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் அது பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த கேரக்டர் மேலேயும் அந்த படத்தில் இருக்கிற சுச்சுவேஷன் மேலேயும் அவ்வளோ பெரிய ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ நான் வந்து அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் உண்மையாக ஏதாச்சும் பேச ட்ரை பண்ணியிருப்பேன். ஒருவேளை நான் உளறிட்டு இருக்கேன்னா அது என் நடிப்பில் தெரிஞ்சிடும். ஆனால் லால் சார் வந்து அது பயங்கர இயல்பாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். ஸோ அவரோட பேஸ் வாய்ஸில் நம்ம மாண்டாஜஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஜிப்ரிஷ் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அது அவ்வளோ அழகாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளும் பகவானு ரிப்ளை பண்ண தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் போயிடுச்சு. அண்ட் அவர் மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் அண்ட் ஹீஸ் ஆல்சோ அ டிரெக்டர் இன் மலையாளம் சினிமா, எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். And you want to say add on to Pasupati sir? Pasupati sir. Yeah, Pasupati sir has one of such a beautiful, and he's such a beautiful person also.
he would bring us food and what, like he'll You know, take the care of thing you is that also. we are so we really want the audience and you guys to watch the film and experience it. It's like it's very hard to talk about these actors without talking about the characters. And it would be we'd be taking that joy away from you in experiencing it on screen, you know, because literally each and every person has done a very special performance. And I mean, I mentioned that I was crying. I cried because of Pasupati sir. I cried because of him. And you know, I think that when the film is done and when it's done very well and we're all celebrating, you know, we are going to, at that point, I think that you will like, we'll all have a little bit of verbal diarrhea because we'll be talking a lot about போயிட்டு ஒரு அக்டோபர் 19ஆம் தேதி திரும்ப வருவா பெட்டரா இருக்கும் But நினைக்கிறேன். in the interview, it's very special because it's the first time that the three of us are sitting with two people who have watched the film. Exactly. We have not watched. And we have not. No. So நம்மளும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது நம்மளும் நீங்களும் பார்க்க போறீங்க. So Four of us. Four of us will go. Talk about பசுபதி சார். Yeah. அவர் வந்து எங்க அப்பாவோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் பண்ணியிருக்காரு. அப்பாவோட வில்லனா 2 படத்துல நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், தூள்லையும் ஆறுலையும். Somebody who has played iconic villain roles over the years, Patas Balu and all that. And he's a very seasoned, very nuanced actor. So அவர் வந்து நிறைய மெத்தட் ஆக்டிங் பண்ணுவார். ஸோ நம்ம 2 பேரும் கூட நிறைய காட்சிகள் இருந்துச்சு, அவர்கிட்ட நிறைய கற்றுக்க முடிஞ்சது என்னால். ஸோ எஸ், அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாட்ட ஒரு கொடூரமான வில்லன் ப்ளே பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து எங்கள் அப்பாவாக நடிக்கும்போது அங்கே ஒரு சின்ன மேஜிக் நடந்த மாதிரி. And when you see them, you know, whatever, நீங்கள் ஒரு ஆக்டர் தான், நீங்கள் உங்கள் சீனில் இருக்கீங்க, எல்லாமே இருக்கும். பட் ஒரு கட் சொல்லும்போது சம்டைம் டியூரிங் தி ஷூட் நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம அப்பாவோட நடிச்சவரில் இவர் இப்படி நினச்சி பார்ப்பீங்களா? அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. அவர் வந்து எங்கள் அப்பாவாக நான் நினச்சிட்டேன் இந்த படத்தில். எங்கேயோ அவர் வந்து, ஏன்னா தூள் அப்போல்லாம் ஒருவேளை நான் அவரை பார்த்துருந்தேன்னா ரொம்ப பயந்துருப்பேன். அவரை பார்த்துட்டு கொஞ்சம் மஜால கூட மஜால but they are very very close, you know, like they're brothers, yeah, they're brothers. Yeah. But how versatile அவங்க அதுவும் பசுபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா is one of the best the nation has. I agree completely. There's no two ways about it. இல்லை 2 times நம்ம யோசிக்க தேவையில்லை. அவ்வளோ ஒரு, ஆனால் அது அப்படியே தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அசால்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அப்படியே சாதாரணமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். That's such இந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது you guys get tensed. ஐயோ நம்ம நல்லா பண்ணோம், அந்த மாதிரி ஒரு போட்டி போய் இல்லை அவரோட சேர்ந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணோம், அந்த மாதிரி என்ன நினைப்பீங்க? ஏன்னா பிகாஸ் எனக்கு தெரியாதனால உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த சீனை ரொம்ப இயல்பாக அதை மாற்றிடும். நீங்கள் பசுபதி சாரோட நடிக்கும்போது ரஜிஷா கூட உண்மையாக நம்ம 2 பேரும் அது வந்து அவரோட நம்மளோட அப்பான்னு நினச்சி பண்ணுவோம். சேம் வித் அனுப்பமா, ஷியாஸ் அவங்களோட பசுபதி சாரோட சீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது உங்களால் ரொம்ப இயல்பாக உள்வாங்கி அந்த சீனை பண்ண முடியும். ஸோ போட்டி அதெல்லாம் இவங்களோடலாம் போட்டி நம்ம போடவே The fact வேண்டாம். is that, no, how does an actor become legendary? That's because they are very, and the opposite இருக்கிற அவங்கள அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சு அவங்கள இருந்தால் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால எடுக்க முடியும். அதனால தான் அவங்க legendary actors. That's why they're there. And he's see, you asked me, you know, tension varuma or will you feel like, oh, I have to give it? I feel like it depends on what energy the actor is giving you. The senior actor or the legendary actor is giving you. And most of the legends, what they give is this nurturing energy. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் இல்லை, it's not I me myself, இந்த படம் தான் முக்கியம். Okay, they don't put themselves first. No. So and they want you to succeed. They see you as their successors or, you know, upcoming generation. They want cinema as such to do well. To good talent to come, so they'll nurture you and then they'll feed you good food also. You know, That's something else about பசுபதி சார். நானும் அவரும் நிறைய இன்டென்ஸான சீக்வன்சஸ் எங்கள் 2 பேருக்குள்ளே நைட்டில் ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவருக்கு வந்து நான் எந்த சீன்னு சொல்ல முடியாது, பட் வி ஷாட் அ சீன் where after that he had a very bad white fungus infection because we were in சவுதியில் இருந்ததுனால. ஆனால் இப்போ வந்து நான் வந்து இன்டர்வியூஸில் சொல்கிறேன் எனக்கு கை உடஞ்சிருக்கு, பால் உடஞ்சிருக்கு, இந்த ப்ராசஸில் இன்ஜுரிஸ் ஆகிருக்குன்ட்டு. ஆனால் அவர் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இந்த சுச்சுவேஷன்லேயும் லைஃப்பில் அவ்வளோ சாதிச்சதுக்கப்புறமும்
அவர் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி ஒரு நடிகனா அது எங்கேயும் சொல்லாமல் பதிவு பண்ணாமல் இருக்காருன்றது இல்லையா. பட் நான் வந்து அவரோட லாஸ்ட் எனக்கு மீட் பண்ணும்போது he was telling me I almost had to have a surgery because I had a white fungus infection and it could go to my brain. I think that's something so inspiring that I'm the only person who heard about that. நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ உங்களுக்கும் தெரியும். ஆனால் இல்லைன்னா தெரியவே தெரியாது, கடந்து போயிடுவார். ஆமாம், அதில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், ரொம்ப நாள் அவர் காய்ச்சலோடு இருந்தார், ரொம்ப போராடினார் அந்த டைமில். ஸோ sure, when the PR game is so strong, everybody have to do this அப்படிங்கிற மாதிரி ஒரு situation இந்த உலகம் கொண்டு வரும்போது there we have gems, legends like பசுபதி sir who just அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ஒர்க்குக்கு. இல்லை, that is so nice and it's inspiring and it's also very promising. நாம் வந்து ஒரு இப்போது யங்காக இருக்கும்போது இப்படி பண்ணணுமா அப்படி ஒரு டவுட் இருக்கும்போது இவங்கள மாதிரி ஒருத்தவங்க பண்ணி அது நல்லா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் கிடைக்கும்போது ஓகே திஸ் இஸ் த ரைட் பாத் டு கோ அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். I think Pashupati sir is the best part of our film and we are so lucky to have him and his performance. Pashupati sir, they all love you. Right? Yeah. Okay. So next we have to talk to the producers. அவங்க கிட்ட திரும்ப பேசிட்டு வந்துறேன். ரொம்ப நேரம் இங்கே பேசிட்டேன், டக்குன்னு அங்கே பேசி. That's okay. Go on. Aditi, I just have to ask a question. Aditi will give me the entire answer. Nothing to worry, right? I talk a lot. This is a real problem. But you spoke really answer well. everyone's, Aditi. You spoke Made us really remember. well. Yeah, we were just listening to you and we got, I think like I felt Tirunelveli, I could feel it, like whatever it is. You should do a podcast. It's so nice, like it's so soothing to hear. Like it's such she's a wise very thoughts. articulate, wise person. Yeah. That's the thing. Oh my god, I'm not saying it, but no, genuinely நானும் சில கஷ்டமான சிச்சுவேஷன்ஸில் இந்த படம் இவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து மீட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த படம் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்போ ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு நாள் வந்து சம்மந்தமே இல்லாமல் என் சைட்லேருந்து யாரோ அதித்தின்னு யாரோ உங்களை மீட் பண்ண வராங்கன்னா அதித்தி யார், நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரஞ்சித் சார் தானே அப்படின்ட்டு நான் யோசித்தேன். வந்து மீட் பண்ணி இந்த ஷூட் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. கடைசியில் அவங்க சொன்னபடி நடக்கலை. இருந்தாலுமே ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பில்லராக இருந்திருக்காங்க இந்த ஜேர்னியில். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லாமல் அவங்க ஒரு பர்சனாக ஷி ஹஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் ஹார்ட் and an extremely beautiful mind to be able to articulate her emotions. Yeah, that's so nice. These people are shooting in a field. There's a lot of water. And the production team has just told me there are a lot of snakes in the water. That scene is actually a beautiful scene in the film with the snakes in the water and all of these people there. And had we responded, Happy to know that. There are so many more. It's like it's all coming back to me. But you know what I felt? These guys also jumped into a lake. And none of you know how to swim. I barely knew, but she just went somewhere and I remember holding No, I her. learned கொஞ்சம் swimming for Karnan. கொஞ்சம் தான், பட் நான் இதில் குதிச்சதப்போ என் கால் இது சுத்தி போயிடுச்சு என் ஸ்கர்ட். Okay, so I couldn't come up. Can I share the story? If I can't, you can cut it off, no? Okay. Anyways, I jumped, okay. I jumped and I'm going down. And I know நான் போயிடுச்சு உள்ள போறேன். I have to jump அப்ப இந்த first. 10 செகண்ட்ல என் லைஃப் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. இந்த மரணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த 10 செகண்ட்ல லைஃப் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. Suddenly I don't know. I was pulling her like. Yeah, like people are pulling me out. And நான் வெளியே வந்து தண்ணிக்குள்ளே வெளியே வந்து எல்லாரும் கழட்ட அப்படின்னா திரும்பி பார்த்தா கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தர் தண்ணியில் இருக்காங்க. பார்த்தா மாரி சார் ஓகே கூலிங் கிளாஸ் ஷூ சாக்ஸ் எதுவும் கழட்டாம he jumped. Who does that? Which director will do? And when you already have safety people on standby, assistant directors இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, குதிக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே ஆள் இருக்காங்க. இந்த பொண்ணு Actually, Mari sir kept asking me. Jumped. I had to jump, and then he kept telling, "Take care of Rajisha, take care of Rajisha." I was like, even if I die here, no, I'll take care of Rajisha. I was all prepared. Then, moment she jumped, she went somewhere. I'm trying to hold her skirt. Because my director knows I'll die. But he kept telling me at least 20 times that, where is Rajisha? Hold her.
That's the I did. experience. He has No, good experience but with I'm so see which director will jump Yeah, no, yeah. like that. But that, not just for me, even for like everyone. Like Dhruvkaga அவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கபடி கிரவுண்ட்ல எல்லாம். Yeah, it's Yeah, crazy. like- He played kabaddi. He was like Yeah. before with a sling. with a sling. He had a Plaster broken of arm. Paris போட்டு ஒரு கை உடைஞ்சிருக்காங்க. But he is doing it. And he had to take off the sling to get into the water or something to show something. No, அண்டர் To hold the வாட்டர் ஷூட் camera, பண்றதுக்கு அவர் சொன்னாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கண்டிப்பா தண்ணிக்குள்ள போக முடியாது. So he said okay cut remove the plaster of paris. I was like sir ஆனா கை ஒடிஞ்சு இருக்கு கை எல்லாம் okay let me just I was like and when your director is giving that much effort how will you not give? Yeah, true. Right, so when he is setting such examples in front of you, how can you not? அப்போ அதனால தான் புடிச்சேன். But see, even with snakes, but another thing I want to say is that ஊர் மக்கள் இருக்குல்ல அவர் எல்லாரும் இந்த பாம்பு இந்த எல்லா like all animals கூட They coexist. Yeah, coexist. That is an aspect in all of Marisa's films. Yeah, if you have yeah. noticed, animals are a core part of it. He actually has a beautiful office. I don't know if you visited, but it has these beautiful, stunning portraits of Animals. He is such an animal lover. So what he says is that if you do not disturb them, or if you are not a threat to them, they'll never attack you. அப்போ அதனால நம்ம தண்ணிக்குள்ள போகும்போது நமக்கு தெரியாது இல்ல ஸ்னேக் நம்ம த்ரெட்டே இல்ல not attack. Yeah, makes sense. But that's how immersive it was, like as an experience for everyone, that's how immersive it was. There was no pretending. Good. Okay, now that we've come to the final, I have one final question. You guys can say why we should come and watch Bison. Give us one good reason. Forget all the promotion, forget what and all. நீங்க இது வரைக்கும் சொன்னது எல்லாமே மறந்துருங்க. Okay, just close your eyes for a minute and think இதுக்காக பைசன் வந்து பாருங்க. Give your truest answer. I think first of all, Marisa's magic is always something really special that I look forward to. So I'm sure definitely. And this time it's a sports drama, and we have very rare films like this that happen in the industry. Beyond just a sports drama, there's a lot of it's very raw rooted, kind of an emotional film with a lot of elements to it. And like Aditi was saying, when Mari sir asked Aditi or told Aditi about how he doesn't want Dhruv to act as a kabaddi player, he wanted Dhruv to be a kabaddi player and he wanted to capture it. I think that's translated well. So I think that magic is what something you should experience in theatres. Yes. Okay, Rajisha. I feel like we had a lot of fun filming this. We had a lot of problems also filming because it's a very intense film, right? But none of it matters. None of it matters. நம்ம எப்படி இந்த படம் பண்ணி வச்சிருக்காங்க. What matters is என்ன படம் பண்ணி வச்சிருக்கா, right? அந்த படம் definitely is a great watch. I can vouch for that, even though I have not watched the film. So think of my confidence, right? Okay. Padikaga, please watch our film in Diwali for Diwali. Sweet. என்ன சொல்ல வந்தேன், சாரி. இப்போது இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பயங்கர எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணதுனால நீங்கள் இந்த படம் பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாரும் தான் பயங்கரமாக உழைச்சி படம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து இது ஒரு சினிமாவாக போய் எப்படி போய் சேரப்போகுதுன்னு மறந்துட்டு இயல்பாக ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்ந்திருக்கோம் மாரி சாரை நம்பி. ஸோ அது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து முழுமையாக நம்மளோட டைரக்டரை நம்பி ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வாழ்ந்துட்டு வந்து இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லாரும் பார்க்கணும், நாங்களும் பார்க்க பயங்கர ஆவலாக இருக்கோம். எல்லாரும் பாருங்க, அதை பார்த்து அதோட ரியாக்ஷன் பார்க்குறதுக்கு இவங்க எல்லாருமே the entire cast and the crew is waiting. So October 17th is the day. So save the date and get to the theatres and watch Bison. கண்டிப்பாக பாருங்க, உங்களுடைய மனதை வருடக்கூடிய ஒரு படமாக, உங்கள் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு படமாக இது அமையும்னு இந்த என்டையர் டீம் அண்ட் காஸ்ட்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு all the very best for Bison guys and in the sorry Bison guys and
இந்த பைசன் வந்து இதோட வெற்றி விழால நாங்க எல்லாம் வந்து உங்களை சந்திக்கிறோம் and we will give you congratulations. இப்போ all the best சொல்றோம், அப்போ வந்து congratulations. Thank you so much, and thank you so much, Didi, for such a beautiful interview. It's a pleasure talking to you. Thank you. Had a really lovely time. Thank you guys. Thank you so much. Thank you. See you on October 17th. Bison it is.